அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரியல் 656. நான் உங்கள் மாதேஸ்வரன். இன்று நாம் காணவிருப்பது ஞான குருவாகிய முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த திருத்தலமான சுவாமிமலை பற்றித்தான். ஓம்காரத்தின் பொருள் என்ன என்று அறியாதவரை போல் நடித்து மகனிடம் உபதேசம் கேட்ட ஈசனுக்கு தனது மடியில் அமர்த்தி பிரணவத்தின் பொருளை விளக்கிய ஒரு அற்புத கதை உண்டு. அந்த திருக்கதையை நினைவூட்டும் பக்தி பரவசமூட்டும் சுவாமிமலை திருத்தலத்திற்கு ஒரு மெய்சிலிருக்கும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நாம் வணங்க வேண்டிய கடவுள் விநாயகர் வழிபாடு. அதாவது முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானைத்தான் நாம் வணங்க வேண்டும். எந்த ஒரு சுப காரியத்தை நாம் தொடங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்குவது நமது மரபு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. விநாயகர் எந்த இடையூறுகளும் இல்லாமல் காரியம் செவ்வனே முடிய அருள்பவர். ஒரு முறை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசிக்க கைலாசத்திற்கு சென்றனர். அங்கே விநாயகர்தான் முதலில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் அருளினார். அதனால்தான் உலகில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்கினால் காரியங்கள் தடையின்றி நடக்கும் என்பது ஐதீகம். சுவாமிமலை கோவிலிலும் விநாயகப் பெருமான் தனிச்சிறப்புடன் வீற்றிருக்கிறார். சுவாமிமலையின் ஸ்தல வரலாறு என்னவென்று கேட்டால், பிரபஞ்சத்தின் நாயகனாகிய பிரம்மதேவன் ஒருமுறை படைப்பு தொழிலில் இருந்தபோது முருகப்பெருமான் அங்கு வந்தார். பிரம்மா பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாமல் இருந்ததை கண்ட முருகன் அவரை அழைத்து ஓம்காரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார். பிரம்மாவுக்கு தெரியவில்லை. உடனே பிரம்மாவை சிறையில் அடைத்த முருகன் படைப்பு தொழிலை தானே மேற்கொண்டார். சிவபெருமான் இதை அறிந்ததும் முருகனிடம் சென்று, நீ பிரம்மாவை சிறையில் அடைத்தது சரியல்ல, அவர்தான் படைப்பு தொழில் செய்பவர் என்றார். அதற்கு முருகன், பிரணவத்தின் பொருளே தெரியாதவர் எப்படி படைப்பு தொழிலை செய்ய முடியும் என்று கேட்டார். சிவபெருமான், அப்படியானால் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முருகன், தெரியும், ஆனால் குருவாக இருந்து சீடனுக்கு உபதேசிக்கும் போது சீடன் குருவின் முன் பணிந்து அமர வேண்டும் என்றார். உடனே சிவபெருமான் தன் மகனாகிய முருகனை தன் மடியில் அமரச் செய்து தனது காதை கையை கொண்டு மறைத்து கொண்டு சீடனைப் போல் அமர்ந்தார். முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானின் காதில் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார். அதனால்தான் இத்தலம் சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி என்றால் இறைவன், மலை என்றால் ஞானத்தை உபதேசித்த இடம். இத்தலத்தில் தந்தை சிவனாருக்கு பிரணவ மந்திர உபதேசம் செய்ததால் முருகப்பெருமான் தகப்பன் சுவாமி என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார். அடுத்ததாக கோவில் அமைப்பு மற்றும் தரிசன முறைகளை பற்றி பார்த்து விடுவோம். சுவாமிமலை கோவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த மலையில் மொத்தம் 60 படிகள் உள்ளன. இவை தமிழ் ஆண்டுகளின் 60 பெயர்களை குறிக்கின்றன. இந்த படிகள் வழியாக ஏறி செல்லும் பொழுது ஒவ்வொரு படியிலும் ஒரு தமிழ் ஆண்டு பெயர். கோவிலின் ராஜ கோபுரத்தை கடந்து உள்ளே வந்ததும் முதலில் நாம் தரிசிக்க வேண்டியவர் விநாயகப் பெருமான் ஆவார். இவரை தரிசித்து தேங்காய் உடைத்து முழுமுதற் கடவுளின் அருளை பெற்ற பின்னரே மற்ற சன்னதிகளுக்கு செல்ல வேண்டும். மற்ற சன்னதிகள் என்னவென்று கேட்டால், விநாயகரை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் மலைப்பாதையில் ஏறி செல்லும் போது வழியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்கும். அங்கு சென்று அம்பாளையும் சிவனையும் தரிசிக்கலாம். இவர்களை சந்தித்த பிறகு, அதாவது தரிசித்த பிறகே நாம் பிரதான கடவுளான முருகப்பெருமானை நோக்கி செல்ல வேண்டும். மூலவர் சுவாமிநாதன், அதாவது மலையின் உச்சியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் மூலவர் சுவாமிநாதன் ஆவார். அவர்தான் நம்முடைய முருகன். இவரை தரிசிக்கும் பொழுது தகப்பன் சுவாமிக்கு உபதேசித்த அந்த ஞான காட்சியை மனக்கண்ணில் ஒரு முறை நாம் காண முடியும். முருகப்பெருமான் இங்கே வலது கரத்தில் தண்டத்துடன்
இடது கரத்தை இடுப்பிலும் வைத்தவாறு காட்சி தருகிறார். இங்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், சந்தன காப்பு, பன்னீர் அபிஷேகம் என பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. பூஜை முறைகள் மற்றும் விசேஷங்கள் ஆகியவற்றை பற்றி பார்த்து விடுவோம். விஸ்வரூப தரிசனம், கால சந்தி பூஜை, உச்சி கால பூஜை, சாய ரட்சை பூஜை, இரண்டாம் கால பூஜை, அர்த்த ஜாம பூஜை என்று தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அதாவது விஸ்வரூப தரிசனம் என்றால் காலை 5:30 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி மற்றும் விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். காலசந்தி பூஜையானது காலையில் நடைபெறும் பூஜையாகும். உச்சி காலை பூஜை என்பது நண்பகலில் நடைபெறும் பூஜையாகும். சாய ரட்சை பூஜை என்பது மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் நடைபெறும் பூஜையாகும். இரண்டாம் கால பூஜை என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் பூஜை. அர்த்தஜாம பூஜை என்பது கோவில் அடைக்கும் முன் நடைபெறும் இறுதி பூஜையாகும். அடுத்ததாக விசேஷ நாட்கள் என்னவெல்லாம் என்று பார்த்துவிடலாம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம், கந்த சஷ்டி விழா, ஆடி கிருத்திகை, சஷ்டி திதிகள் மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்கள் ஆகியவை இந்த கோவிலில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் வந்து வழிபடுவார்கள். பங்குனி உத்திரம் முருகனுக்கு சிறப்பான நாள் என்பதால் இந்த நாளில் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தேரோட்டம் கூட நடைபெறும். கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் கோவில் முழுவதும் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா கோலம் பூண்டிருக்கும். கந்தசஷ்டி விழாவின் பொழுது 6 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடத்தப்பட்டு 6ஆம் நாளில் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெறும். ஆடி கிருத்திகை அன்று முருகனுக்கு உகந்த மற்றொரு சிறப்பான நாளாகும். சஷ்டி திதிகள் மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும். அடுத்ததாக தங்குமிட வசதிகள். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் தங்குவதற்கு வசதிகள் இல்லை. இருப்பினும் கும்பகோணம் நகரில் பல தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் மற்றும் சத்திரங்கள் உள்ளன. அவை பல்வேறு விலைகளில் கிடைக்கின்றன. போக்குவரத்து வசதிகள் பற்றி பார்த்து விடுவோம். சுவாமிமலை கும்பகோணம் நகரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேருந்து, ரயில், விமானம் மூலம் கூட இந்த கோவிலுக்கு வர முடியும். அதாவது கும்பகோணம் பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டால் சுவாமிமலைக்கு நகர பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் அடிக்கடி சென்று வருகின்றன. ரயில் போக்குவரத்தை பற்றி பார்த்தால் கும்பகோணம் ரயில் நிலையம் அருகிலுள்ள பெரிய ரயில் நிலையமாகும். சென்னை, திருச்சி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து கும்பகோணத்துக்கு ரயில் வசதி உள்ளது. ரயில் நிலையத்தில் இருந்து சுவாமிமலைக்கு ஆட்டோ அல்லது பேருந்து மூலம் செல்லலாம். திருச்சி விமான நிலையம் வந்து சேர்ந்த பிறகு திருச்சி விமான நிலையத்திலிருந்து 90 கிலோமீட்டர் மற்றும் சென்னை விமான நிலையத்திலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலைக்கு அருகிலுள்ள விமான நிலையங்கள் ஆகும். அடுத்ததாக நாம் இந்த வீடியோவில் காணவிருப்பது முருகப்பெருமானின் தோற்றம். இது ஒரு அற்புதமான கதை. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. தாரகா அசுரன் என்ற அசுரனின் கொடுமைகளை தேவர்கள் தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தாரகாசுரனுக்கு சிவனால் மட்டுமே அழிவு நிகழ வேண்டும் என்ற வரம் இருந்ததால் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த 6 பொறிகளும் வாயு மற்றும் அக்னியின் உதவியுடன் கங்கையை அடைந்து சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை அணைக்கும் போது அவை அனைத்தும் ஒரு சேர ஒரு திருவுருவம் எடுத்து 6 முகங்களுடன் ஒரே உடலாக மாறியது. இவரே நாம் போற்றும் முருகப்பெருமான் என்றும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் சிறப்பு பெயர்கள் என்னவென்று கேட்டால் கந்தன், குமரன், சுப்பிரமணியன், சண்முகன்,
கார்த்திகேயன், வேலவன், செந்திலாண்டவன், மயில் வாகனன், ஞான சக்திதரன், ஆறுமுகன், செவ்வேள், சரவணன், தமிழ் கடவுள் என்று சிறப்பான பெயர்களுடன் திகழ்கிறார். முருகப்பெருமான் தனது பல்வேறு திருவிளையாடல்கள் மற்றும் சிறப்பம்சங்களுக்காக பல திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார். கந்தன் என்பது பிரம்மாவை சிறையிட்டதால் உண்டான பாவம் நீங்க சிவனை வழிபட்டதால் கந்தன் எனப்பட்டார். குமரன் என்பது எப்போதும் இளமையுடன் காட்சியளிப்பதால் குமரன் என்று போற்றப்படுகிறார். சுப்பிரமணியன் என்பது சிறந்த பிரம்ம ஞானி என்பதால் சுப்பிரமணியனாக திகழ்கிறார். சண்முகன் என்பது 6 திருமுகங்களை கொண்டிருப்பதால் சண்முகன் என்று அழைக்கப்படுகிறார். கார்த்திகேயன் என்பது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார். வேலவன் என்பது சக்தி வேலை ஏந்தியிருப்பதால் வேலவன் என்றும் போற்றப்படுகிறார். செந்தில் ஆண்டவன் என்பது திருச்செந்தூரில் அருள் புரிவதால் செந்தில் ஆண்டவன் என்றும் போற்றப்படுகிறார். மயில் வாகனன் என்பது மயிலை வாகனமாக கொண்டிருப்பதால் மயில் வாகனன் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். ஞான சக்திதரன் என்பது ஞான வேலினை தாங்கியவர் என்றும், ஆறுமுகன் என்பது 6 முகங்களை கொண்டவர் என்றும், செவ்வேள் என்பது சிவந்த நிறத்தை கொண்டவர் என்றும், சரவணன் என்பது சரவண பொய்கையில் தோன்றியவர் என்றும் பொருள்படுகிறது. தமிழ் கடவுள் என்றும் தமிழர்களின் வாழ்வோடும் பண்பாட்டோடும் இரண்டர கலந்தவர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக நாம் இந்த வீடியோ பதிவில் காணவிருப்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள். முருகப்பெருமான் அருள் புரியும் அறுபடை வீடுகள் தமிழர்களின் வாழ்வில் நீங்காத இடம் பெற்றவை. அவை ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பம்சம் கொண்டவை. அதாவது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6ம் முருகனின் அறுபடை வீடுகளாகும். திருப்பரங்குன்றத்தை பற்றி முதலில் பார்த்து விடுவோம். இந்திரன் தனது மகள் தேவயானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்த ஸ்தலம் இது. இங்குதான் முருகப்பெருமான் முதல் போர் வீரராக காட்சி தருகிறார். திருச்செந்தூர் என்பது சூரபத்மனை சம்ஹாரம் செய்த ஸ்தலம். இங்குதான் முருகன் கடலோர கடவுளாக அருள் பாலிக்கிறார். பழனி என்பது ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்துக் கொண்டு ஆண்டிக்கோலத்தில் நின்ற ஸ்தலம் அது. இங்கு முருகன் ஆண்டிக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். சுவாமிமலை என்பது தனது தந்தை சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த ஸ்தலம் இது. இங்கு முருகன் தகப்பன் சுவாமியாக அருள் புரிகிறார். திருத்தணி என்பது சினம் தணிந்து வள்ளியை மணமுடித்த ஸ்தலம் இது. இங்கு முருகன் அமைதியான கோலத்தில் காட்சியளிக்கிறார். பழமுதிர் சோலை என்பது ஔவைக்கு காட்சி தந்து ஞானத்தை வழங்கிய ஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு முருகன் அரச மரத்தடியில் காட்சி தருகிறார். அடுத்ததாக முருகனின் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள், அதாவது வேல், சேவற்கொடி, மயில் ஆகியவை முருகனின் ஆயுதமாகவும் மற்றும் வாகனங்களாகவும் போற்றப்படுகிறது. முருகனின் சக்தி வாய்ந்த ஆயுதம் வேல்தான். இது ஞானத்தின் அடையாளம். இந்த வேல் அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்கும் சக்தி கொண்டது. வேல் என்பது கூர்மையான அறிவு, பகைமையை அழிக்கும் வீரம், தீமைகளை நீக்கும் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது. சேவல் கொடி, சேவல் இருளை போக்கி ஒளியை பரப்பும் சூரியனின் வருகையை அறிவிப்பது போல் அறியாமையை போக்கி ஞான ஒளியை பரப்பும் முருகனின் அடையாளமாக விளங்குகிறது. மயில், முருகனின் வாகனம் மயில். மயில் தனது கால்களால் பாம்பை மிதித்து இருப்பது போல் முருகன் தனது அருளால் அகங்காரம், ஆணவம் போன்ற தீய குணங்களை அழித்து பக்தர்களுக்கு ஞான ஒளியை அருளுகிறார் என்பதை குறிக்கிறது. மயில் அழகின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானின் சிறப்பான பண்புகள் மற்றும் சிறப்பம்சங்கள் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஞானத்தின் தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவம். தனது இளம் வயதிலேயே தந்தை சிவனுக்கு பிரணவ உபதேசம் செய்தவர். குரு என்ற சொல்லுக்கு சரியான இலக்கணமாக திகழ்பவர். ஔவைக்கு அருளிய நாவற்பழ கதையும் பழனியில் ஞானப்பழத்திற்காக ஆண்டிக்கோலம் பூண்ட கதையும் அவரது ஞான பெருமையை பறைசாற்றுகின்றன. வீரத்தின் தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்த வீர திருமகன். அவரது கையில் உள்ள வேல் வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். அழகின் தெய்வமாகவும் விளங்குகிறார். முருகப்பெருமான் அழகின் வடிவம். அவரது 6 முகங்களும் 12 கரங்களும் திருமேனியும் அழகுணர்ச்சி ஊட்டுகின்றன. அழகு
அழகு என்ற சொல்லின் அர்த்தமே முருகனை குறிக்கும் என்பது தமிழ் மரபு. அன்பின் தெய்வம், பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து அருள்பவர். வள்ளி மற்றும் தெய்வானை மீதான அவரது அன்பு உலகியல் பற்றின் உன்னத வடிவமாகும். தமிழ் கடவுள், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் முருகப்பெருமான் ஆற்றிய பங்கு அளப்பரியது. சங்க இலக்கியங்கள் முருகப்பெருமானை போற்றி பல பாடல்களை இயற்றியுள்ளன. திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்கள் இதற்கு சான்றாகும். அகங்காரத்தையும் ஆணவத்தையும் அழிப்பவர் முருகன். பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாமல் அகந்தையுடன் இருந்த பிரம்மாவை சிறையில் அடைத்ததும், ஆணவம் கொண்ட சூரபத்மனை அழித்ததும் அகங்காரத்தை அழிக்கும் முருகனின் பண்புக்கு சான்றுகள். இளமையும் இனிமையும். முருகப்பெருமான் எப்போதும் இளமையுடன் காட்சி தருபவர். அவரது திருவுருவத்தை பார்க்கும் பொழுது ஒருவித புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படும். முருகப்பெருமானை வழிபடும் பொழுது ஏற்படும் பலன்கள் என்னவென்று பார்த்தால், முருகப்பெருமானை வணங்குவதால் கல்வி, ஞானம், வீரம், செல்வம், ஆரோக்கியம், பகைவர் பயம் நீக்குதல், திருமண தடைகள் நீங்குதல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகனை வழிபடுவது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இப்படி பல சிறப்பம்சங்களையும் பண்புகளையும் தன்னகத்தே கொண்டவர் நம் முருகப்பெருமான். அழகு, வீரம், ஞானம், அன்பு என அனைத்து நற்குணங்களுக்கும் உதாரணமாக திகழும் இந்த தமிழ் கடவுளை நாமும் போற்றி வணங்கி அவர் அருளால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். இன்றைய நமது ஆன்மீக பயணம் ஞான குருவான முருகப்பெருமான் தனது தந்தைக்கு பிரணவ உபதேசம் செய்த சுவாமி மலையில் நிறைவு பெறுகிறது. இந்த ஞான பூமிக்கு ஒரு முறையாவது சென்று சுவாமிநாத முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் ஞானமும் செல்வமும் பெற்று வாழ இந்த வீடியோ ஒரு தூண்டுதலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் சுவாமி மலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சுவாமி மலைக்கு சென்று சுவாமிநாதரின் அருளை பெற்று வாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள், லைக் செய்யுங்கள். புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல்வேறு விதமான வீடியோக்களில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் மாதேஸ்வரன். முருகா என்று அழைத்தால் ஓடி வருவார் நம்முடைய முருகன். பக்தி இலக்கியங்கள் பலவும் முருகப்பெருமானை உண்மையான அன்புடன் அழைத்தால் அவர் உடனடியாக காட்சி தருவார் என்பதை கூறுகின்றன. அருணகிரிநாதர் போன்ற மகான்கள் முருகனின் திருநாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் அவர் அருகில் வந்து நிற்பதாக உணர்ந்திருக்கிறார்கள். இது வெறும் நம்பிக்கையல்ல, முருக பக்தர்கள் பலரின் வாழ்வில் நடந்த உண்மை. பக்தர்களின் குரலுக்கு ஓடி வந்த கதைகள் பல உண்டு. ஆபத்தில் சிக்கியவர்கள் ஒரு முறையாவது முருகா என்று மனமுருகி அழைத்தால் அவர் தனது வேலை அல்லது மயிலின் மூலம் வந்து காப்பார் என்பது ஐதீகம். முருகா என்ற ஒற்றை வார்த்தையில் ஒரு பக்தன் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் அன்பையையும் சரணாகதியும் வெளிப்படுத்துகிறான். அந்த பக்தியின் குரலுக்கு செவிசாய்க்கும் கருணை கடவுள் முருகப்பெருமான். முருகா என்ற நாமம் ஒரு மகத்தான சக்தி கொண்டது. இதனை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது மனம் அமைதி அடைந்து தெளிவு பிறக்கும். அந்த ஒளியின் அதிர்வுகள் நம்மை நேர்மறை சக்திகளுடன் இணைக்கும். முருகப்பெருமான் தனது பக்தர்களுக்கு சோதனைகள் கொடுப்பவர் என்பதும் உண்மை. ஆனால் அந்த சோதனைகள் ஒருபோதும் அவர்களை கைவிடுவதாக இல்லை. மாறாக அவர்களின் பக்தியை பரிசோதிப்பதற்காகவும் அவர்களை மேலும் பலமுள்ளவர்களாக மாற்றுவதற்காகவும் கொடுக்கப்படும் சோதனைகள் அவை. ஒரு பக்தனின் மனதில் உள்ள உண்மையான பக்தியை முருகன் அறிந்து கொள்ள விரும்புவார். அதற்காக சில நேரங்களில் அவர் கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து வரும் பக்தர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நிலையான ஞானத்தையும் அருள்பவர் முருகன். நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது முருகா என்று அழைத்தால் அவர் உடனே வந்து கஷ்டங்களை நீக்குவார் என்பது ஒரு வகை பக்தி. ஆனால் கஷ்டங்கள் நீங்காவிட்டாலும் முருகன் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபடுவது மற்றொரு வகை
பக்தி. இந்த இரண்டாம் வகை பக்திக்கு முருகன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். வாழ்க்கை பாதையில் ஏற்படும் தடுமாற்றங்கள், சவால்கள் ஆகியவற்றை சோதனைகளாக கருதலாம். இந்த சோதனைகளின் போது நம்முள் இருக்கும் உள் சக்தியையும் முருகப்பெருமானின் துணையையும் உணர்த்தவே அவர் இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். சரியான நேரத்தில் சரியான வழியை காட்டி பக்தர்களை மேன்மையடைய செய்வார் முருகப்பெருமான். முருகா என்று மனமுருகி அழைக்கும் ஒரு பக்தன் தனது வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தனியனல்ல. ஒருவேளை அவருக்கு சோதனைகள் தொடர்ந்தால் அது அவருக்குள் இருக்கும் குறைபாடுகளை நீக்குவதற்கோ அல்லது அவரை மேம்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் ஒரு நன்மையே ஒளிந்திருக்கும். ஆகவே பக்தியுடன் முருகா என்று அழைக்கும் எந்த ஒரு உள்ளத்தையும் அவர் புறக்கணிப்பதே இல்லை. அவர் சோதனைகள் கொடுத்து அதை நம்மை வலுப்படுத்துவதற்கும் உண்மையான ஞானத்தை பெற வைப்பதற்கும் தான். ஒருபோதும் தனது பக்தர்களை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாமும் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வோம். தமிழர் வாழ்வில் முருக வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. காலங்காலமாக முருகப்பெருமானை வணங்குவது நமது கலாச்சாரத்தில் இரண்டர கலந்துள்ளது. முருகனை வழிபடுவதால் மனம் அமைதி பெற்று தெளிவு பிறக்கிறது. குறிப்பாக கவலைகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்கும் பொழுது முருகா என்று அழைப்பதும் அவரை தியானிப்பதும் மனதுக்கு ஆறுதல் தரும். முருகப்பெருமானின் வீரத்தின் தெய்வம் என்பதால் அவரை வழிபடுவர்களுக்கு துணிவும் தைரியமும் பெருகும். வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மனோதிடத்தை பெறுவார்கள். ஞானத்தின் வடிவமான முருகனை வழிபடுவதன் மூலம் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். மாணவர்களுக்கு அறிவாற்றலை மேம்படுத்தி தேர்வுகளில் வெற்றியடைய அருள் புரிவார். முருகப்பெருமானை வணங்குவதால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் உடல் உபாதைகளுக்கு முருக வழிபாடு சிறந்த பரிகாரமாக உள்ளது. முருகனின் இரு மனைவிகள் வள்ளி மற்றும் தெய்வான இவர்களின் கதை குடும்ப ஒற்றுமைக்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டாகும். முருகனை வழிபடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் உண்டாகும் என்பது ஐதீகம். ஓம் சரவண பவா, ஓம் முருகா போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் எளிமையானதும் சக்தி வாய்ந்துள்ளதுமான ஒரு வழியாகும். தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் காவடி எடுத்து முருகனை வழிபடுவது ஒரு தனிச்சிறப்பான நேர்த்திக்கடன். இது உடல் மற்றும் மன தூய்மைக்கு வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் புண்ணியம் தரும். முருகனுக்கு உகந்த நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த புண்ணியம். வேல் என்பது முருகனின் ஞான ஆயுதம். வீட்டில் வேலை வைத்து வழிபடுவதும் வேல்மாறல் பாராயணம் செய்வதும் விசேஷமான முக்கிய பலன்களை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன்.